அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு என்னோடு சேர்ந்து இந்த உன்னதமான பெருவிழாவை ஒப்புக் கொடுக்க உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்றுகின்றேன். சமாதானம் நம் உள்ளத்தில் குடிகொள்கின்ற நாளாக இருக்கிறது. ஆகவே நம்பிக்கையின் அரசன், சமாதானத்தின் அரசன், மகிழ்ச்சியின் அரசன் நமக்காக பிறந்திருக்கிறார். எனவே இது ஒரு மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாக முழு உலகிற்கும் இது இருக்கின்றது. இந்த மகிழ்ச்சி நம் அனைவருக்கும், நமது குடும்பங்களுக்கும், நமது பங்கிற்கும், நமது கிராமத்திற்கும் நிரந்தரமான மகிழ்ச்சியாக, நிரந்தரமான சமாதானமாக இருக்கும்படியாக நாம் தொடர்ந்து இக்கல்வியை நாட்டாடுவோம். திருப்பலியை நாம் தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுக்க தகுதியற்றவர்களாக நாம் என் குறைகளை இணைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடம்
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித உடலெடுக்கும் வார்த்தையும் புதிய ஒளியால் நிரப்பப்பட்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் செயலில் சுடர்விட்டு எங்கள் மனதில் நம்பிக்கை வழியாய் நுழைவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் உழைப்பில் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
வானதூதர் இடையர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாதையும் யோசேப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டு இருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. இது கிறிஸ்துவின் வாழ்தல் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, நம்மை யார் யாரெல்லாம் அன்பு செய்கிறார்கள் என்று நாம் எப்போதாவது பட்டியலிடுவதுதான். நம்மை யார் யாரெல்லாம் வெறுக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பட்டியலிட்டிருக்கலாம். நம்மை நாம் எவ்வாறு இருக்கிறோம், எப்படிப்பட்ட பண்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், என்ன நிலையோடு இறைவன் என்னை படைத்திருக்கின்றார், என்ன திறமைகள் எனக்கு இருக்கிறது, என்ன குறைகள் அல்லது நிறைகள் எனக்கு இருக்கிறது, இந்த மனநிலையோடு நாம் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய சமூகத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நமக்குள் எழக்கூடிய அற்புதமான உணர்வுகளில் ஒன்றுதான் இந்த அன்பு உணர்வு. இந்த அன்பு என்ற உன்னதமான பண்பு நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மனித இயல்பு நம்மை அந்த முழுமையான அன்பை வாழ தடுக்கிறது. ஆகவேதான் நான் கேட்பேன், நாம் நம்மை எத்தனை பேர் அன்பு செய்கிறார்கள், எத்தனை பேர் நம்மை வெறுக்கிறார்கள்? நாம் எவ்வாறாக இருக்கிறோமோ அந்த நிலைக்காக நம்மை அன்பு செய்பவர்கள் யாராக இருக்கிறார்கள், நம்மை வெறுப்பவர்கள் யாராக இருக்கிறார்கள்? இப்படிப்பட்ட கேள்வி கணைகள் நமக்கு மனஸ்தாபத்தையும் துக்கத்தையும் சோகத்தையும் நமக்கு கொண்டு வரலாம். ஆனால் நாம் நம்மை எத்தனை பேர் அன்பு செய்தாலும், எத்தனை பேர் இந்த உலகத்திலே நம்மை வெறுத்தாலும், நம்மை அன்பு செய்கிறோம், நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம், நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றோம், நமக்காக ஒருவரை அனுப்பி இருக்கிறோம், உம்மை மீட்போம் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் தான் நம் மீட்பரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் அவர் ஓர் இனத்திற்காகவோ, ஓர் மதத்திற்காகவோ, ஓர் மொழிக்காகவோ, ஓர் கலாச்சாரத்திற்காகவோ, ஓர் பண்பாட்டிற்காகவோ அவர் பிறந்தவர் அல்ல. நானே உலகின் ஒளி என்று சொன்னார். இந்த முழு உலகத்திற்குமாக பிறந்த மீட்பராக இருக்கின்றார். இந்த முழு உலகத்தையும் பாவத்தில் இருந்து, அடிமை தலையில் இருந்து மீட்க ஒருவராக, கடவுளாக இல்லாமல் மனிதராக நம்முடைய
அழியாத முத்திரையாக இருக்கும் உணவை அது குறித்து காட்டுகிறது. ஆகவே நம் ஆண்டவர் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து நாம் முழு உலகிற்கும் ஒளியாக உணவாக வந்திருக்கின்றார். மூன்றாவதாக அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இந்த செய்தி எல்லாம் அவர்கள் சொல்லப்படுது அங்கிருந்து யாவரும் ஏற்படுகிறார்கள். யார் இருந்தார்கள்? யார் இருந்தார்களா? தூக்கி சியல்களாக எல்லோரும் ஆண்டு என்று பல மொழிகளிலே சொல்லுவார்கள். யாவரும் என்றால் அது 1, 2, 3 அல்ல, இதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையாகத்தான் இருந்திருக்க முடியும். அப்படி என்று சொன்னால் இடையில அங்கே வந்தப்படுது இயேசுவும் யோசேப்பும் மரியாவும் தானே அங்கே இருந்தார்கள். அப்படி இருக்க இந்த திருவிழியத்திலே ஏன் யாவரும் உயர்படைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இங்கே இந்த மண்டபத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் வாருங்கள், ஒரு அற்புதமான குழந்தை பிறந்திருக்கிறது, போய் பார்ப்போம் என்று சொல்லி அங்கே போய்கொண்டிருப்பார்கள். அங்கே போனவர்களும் நிச்சயமாக அன்னை மரியாவுக்கும் யோசேப்புக்கும் வாழ்க்கையில் அந்த குழந்தைக்கும் இடம் கொடுக்காமல் அவர்கள் மண்டபத்தில் இடம் இல்லை என்று சொன்னவர்கள் அங்கே இருந்திருக்கிறார். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் எல்லோ மக்களையும் தன் குழந்தையை பார்க்க அனுமதிக்கின்றார். என் தாய் அன்னை மரியா, அவர் ஒரு சமாதானத்தின் அடையாளம், அவர் ஒரு நல்லிணக்கத்தின் அடையாளம், அவர் ஒரு நல்ல உறவின் அடையாளம். எப்பொழுதுமே நல்ல உறவை பேணுகின்ற தாயாக இருக்கிறார். அதனால்தான் இடையே இந்த செய்தியை சொன்ன உடனேயே எல்லாவற்றையும் தம் உள்ளத்தில் நிறுத்தி அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார். நாலாவதாக இன்றைய இந்த உலகம், இந்த இலங்கை திருநாட்டிற்கு, இந்த இலங்கை திருச்சபைக்கு தேவையான ஒன்று என்னவென்று சொன்னால் அன்னை மரியாவுடைய அன்பு. அந்த அன்னையுடைய பண்பு என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் உள்ளத்தில் நிறுத்தி எல்லாவற்றையும் சிந்திப்பதுதான். ஆகவே அன்பான சகோதரர்களே சகோதரர்களே, உள்ளத்தில் நிறுத்தி சிந்திப்பது என்று சொன்னால் கான்டெம்ப்ளேஷன், மெடிடேஷன், இந்த தியானம் தான். உள் உணர்வோடு நாம் ஒன்றாக வேண்டும், ஒன்றாக இரண்டரை கலக்க வேண்டும். என்னுடைய உள் மனசு எனக்கு என்ன சொல்லுகிறது என்பதை இன்றைய நாளிலே அன்னை மரியாவை போல நாம் ஆழமான முறையிலே நற்கருணை ஆண்டவருக்கு முன்பிருந்து சிந்திக்க வேண்டும். எனக்குள்ளே உள்ள உறவு என்னவாக இருக்கிறது? என்னுடைய உறவு மற்றவர்களோடு எப்படி இருக்கின்றது? உண்மையான கிறிஸ்தவ உறவாக இருக்கிறதா? உண்மையான ஆண்டவருடைய பிறப்பை எடுத்து சொல்லுகிற உறவாக இருக்கிறதா? ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கப்பட்ட பொழுது இது மாபெரும் செய்தி என்று சொன்னார்களே, அந்த செய்தியை எடுத்து சொல்லக்கூடிய ஓர் ஆளாக, ஒரு உள்ளமாக நான் உருவெடுத்து வருகிறேனா? அதை நோக்கி நான் நடக்கிறேனா? அந்த பயணம் சரியான பயணமாக இருக்கிறதா? இது அடுத்த வருடத்திலே ஜூபிலி ஆண்டை 2025ஆம் ஆண்டை நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம். இது மாபெரும் ஜூபிலி ஆண்டாக இருக்கின்றது. நம்பிக்கையின் பயணம் என்று சொல்லி நமக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என் ஒவ்வொருடைய பயணமும் நம்பிக்கையை கொடுக்கின்ற பயணமாக அமைய முடியுமா? என்னுடைய சகோதர சகோதரிகள், விழுந்து கிடக்கின்றவர்கள், சோர்ந்து கிடக்கின்றவர்கள், நம்பிக்கையை இழந்தவர்கள் எல்லோருக்கும் நான் ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற மனிதனாக உருவெடுக்க முடியுமா? ஆண்டவர் இயேசு இங்கே வீட்டிருந்த எல்லா கீழ்த்தரப்பட்ட மக்களுக்கும் 95 விதமான விழுக்காட்டினர்கள், அது இடையர்களாக இருந்தாலும், விழுக்காடுகளாக இருந்தாலும், பாவிகளாக இருந்தாலும், வரிவந்தவர்களாக இருந்தாலும், மீன்பிடிப்பவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் அவர் ஒரு மருந்தாக, மீட்பராக, ஒரு நல்ல தகப்பனாக, தந்தையாக, நண்பனாக அவர்களோடு இருந்தார், அவர்களோடு நடந்தார், அவர்களை குணப்படுத்தினார், அவர்களுக்கு வாழ்வை கொடுத்தார். அப்படிப்பட்ட வாழ்வை நாமும் நீங்களும் பெற்றிருக்கின்றோம். அந்த மகிழ்ச்சியை, அந்த அன்பை, அந்த சமாதானத்தை, மகிழ்ச்சி, அன்பு, சமாதானம், இந்த மூன்றும் நம்மிடமிருந்து பிரிக்கப்பட முடியாத உன்னதமான பண்புகளாக இருக்கின்றன. இந்த பண்புகளை தான் அன்னை மரியா எப்போதும் கொண்டிருந்தார். எனவேதான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் தன் உள்ளத்திலே நிறுத்தி அவர் சிந்திக்கிறவராக இருக்கிறார். நாம் அந்த சிந்தனையை இழந்துவிட்டோம். நாம் அந்த தியானம் செய்கின்ற நேரங்களை எல்லாம் இழந்துவிட்டோம். ஏனென்று சொன்னால் நம் வாழ்வு நவீனமயமாக்கப்பட்ட வாழ்வாக இருக்கின்றது, விரயமான வாழ்வாக இருக்கின்றது. நமக்கு நேரம் போதாது. நம் பிள்ளைகளை பார்ப்பதா, வேலைகளை பார்ப்பதா, சமையலை பார்ப்பதா, எதை பார்ப்பது, பிரச்சனைகளை பார்ப்பதா, வாகனங்களை பார்ப்பதா, எதை பார்ப்பது என்று சொல்லி நமக்கு தெரியாமல் இருக்கிறது. 24 மணி நேரங்களோடு இன்னும் ஒரு 12 மணி நேரம்
நம் குடும்பத்திலும் சரி, நம் பங்கிலும் சரி, நம் உள்ளத்திலும் உருவெடுக்க வேண்டும். அதற்காக நமக்காக ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார். அவரே மெஸ்ஸியா. இது மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தி. இந்த மகிழ்ச்சியூட்டும் செய்தி உங்கள் அனைவரையும் வழிநடத்துவதாக. ஆமென். எழுதியிருக்கு நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிவிக்கிறோம். கடவுளை விசுவாசிக்கிறேன்.
அத்தோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றினால் நிலைவாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வாழ்ந்த திறனோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கை உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வதற்காகவே மேலும் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக அதிரவர் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையிடாது ஒன்று சேர்த்து வருகின்றேன். ஆகவே ஆண்டவரே திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரக்கமுமாகிய மாறுவரவாக அவர்கள் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர்கள் காட்டிக் கொடுக்கப்பட்ட இடத்தில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உள்ளீர்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கொடுக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறிய உடல்களுக்கு கூறிய இரக்கத்தின் கிண்ணம், இது பாவமன்னிப்புக்கு உங்களுக்காகவும் அதற்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருவையின் காணிக்கையை கண்ணோக்கி மன்றாடுகின்றோம். இப்பலியினால் இருளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு நம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக
உலகின் பாவங்களை போக்குகின்ற ஆண்டவர்
இதோ உன் அரசர் வருகிறார், அவர் மாற்றி பிறப்பால் நாளை ஒளிவித்தார். அவர்களிடமிருந்து பாவையுடைய அகற்றி நல்ல பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது வேட்புணர் பிறப்பும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இளைஞர்களுக்கு தம்பாடுபடியாக அறிவித்த நிறுவனம் கொண்ட நல்ல இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி நம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை எப்போதும் விளங்க செய்து நீங்கள் பங்கு பெற செய்தீராக. எல்லாம் வல்ல இறைவன் ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.